இந்த புரோக்கர் இன்னைக்கு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கானா இவனை கட்சி பொறுப்புலேருந்து தூக்கலை. வெறுமனே ஒரு அறிக்கை. இந்த அறிக்கை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு வாங்கினதில் கொஞ்சம் போயிடுச்சுன்னா முடிஞ்சு. இந்த அறிக்கை வந்து காணாமல் போயிடும். எப்போ கட்சியில் சேர்க்குறாரு, எப்போ கட்சியை விட்டு அவனை நீக்கிறாரு, எப்போ பொறுப்புலேருந்து நீக்கிறாருன்னே தெரியாது சாட்டை தும்முருனை. ஏன்னா சீமானுக்கும் சாட்டை தும்முருனுக்கும் ஒரு இப்போ சாட்டை முகத்திருக்கேன் நயினா நாகேந்திரனை பற்றி இப்படி பேசுனதுக்கும் நித்யானந்தா ஒரு பாலியல் பொறுக்கி நித்யானந்தாவை வந்து வீடியோ வெளியிடுறதும் பாலியல் பொறுக்கி தானே நித்யானந்தா. சீமானை போலவே அவனும் ஒரு பாலியல் பொறுக்கி. சாட்டை திரும்ப நித்யானந்த அளவுக்கு போயிருக்கான்னா நித்யானந்தட்ட என்னென்ன வாங்கினா, ஏன் நமக்கு வழங்கலை, நமக்கு கொடுக்கலையே, பங்கு கொடுக்கலையே அப்படின்றத அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையே. குடித்து விட்டு சீமான ஆபாசமாக நடந்து கொண்ட விஷயங்களெல்லாம் சாட்டை திருமணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சுருக்கிறார். அப்படி இருக்கிற கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக சாட்டை திருமணம் வந்து இது ஒரு அறிக்கை தான். தொழிலதிபர்கள்ன்ற பேரில் மணல் கொள்ளை அடிக்கிறவனை பூரா வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து முழுக்க என்ன பேசுவான்னா தமிழ்நாட்டு வளங்கள் சுரண்டுறாங்கன்னு வாங்கி. இங்கே வைகுண்டராஜ மாதிரி ஆட்களை வந்து தமிழர்களுடைய பெருந்தமிழர்கள்னு சொல்லுவார். இவர்களை வந்து முழுக்க குருமூர்த்தி சொன்னதை போல் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு சரியான நபராக சீமான் இருப்பதால் பாஜகவின் தலைவராகவே சீமான் வர வேண்டும் என்பதை நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்கிறோம். விஜயோட போவதற்கு வாய்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த பாதையிலேருந்து விலகிட்டாங்கிறது தான். இது அவங்க போகிறதுன்னா பிஜேபியோட தான் போகும். வணக்கம். தமிழ் புலிகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீமான் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. துரைமுருகன் நடத்தி வந்த சாட்டைன்ற யூடியூப் சேனலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க யூடியூப் சேனல்லேருந்து வெளிவர கருத்துக்கள் செய்திகள் எல்லாமே அது அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் மட்டுமே, அதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது சீமானுக்கு வந்து பங்கு வரலைன்னா, சாட்டை திருமுருகன் வாங்குற இடத்துல பங்கு வரலைன்னு சொன்னால் இது மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுற வேண்டியது. திரும்ப மீண்டும் அவர் பங்கை கொடுத்துட்டாருன்னா பங்கை பெற்றுக்கொண்டு மீண்டும் இணைந்து செயல்படுவோம்னு சொல்கிறது. இது மாதிரி சாட்டை திருமுருகன் வந்து 2-3 முறை நடவடிக்கை எடுத்திருக்காரு. பல நடவடிக்கைகள் எடுத்துமே மீண்டும் கட்சியில் இணைச்சிக்குவாங்க. ஏன்னா 2 பேருக்குமே ஒரு இவர் அவரை மிரட்டுவது, அவர் இவரை மிரட்டுவதுன்ற மாதிரி நிறையா சிக்கல்கள் இருக்குது. சீமானால் வந்து பார்த்திங்கன்னா சாட்டை திருமுருகனை கட்சியை விட்டு வெளியேற்ற முடியாது. ஏன்னா சீமானுடைய நிறைய ஆபாச வீடியோக்கள், ஆடியோக்கள், மிக மோசமாக சீமான் நடந்து கொண்ட விதங்கள் எல்லாம், குடித்து விட்டு சீமான் பேசுவது, குடித்து விட்டு சீமான் ஆபாசமாக நடந்து கொண்ட விஷயங்களெல்லாம் சாட்டை திருமணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சுருக்கிறார். அப்படி இருக்கிற கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக சாட்டை திருமணம் வந்து இது ஒரு அறிக்கை தான். என்னென்னா பங்கு கேட்டு ஒரு அறிக்கை. என்னென்னா நான் எங்களுடைய பங்கு என்ன கொடுக்காமல் இருக்க, நித்யானந்த வரைக்கும் நீ போய் பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழலை நீ உருவாக்கியிருக்க, ஆனால் எனக்கு அந்த பங்கு எங்கே, நித்யானந்தோட நீ வாங்கிய பங்கு எங்கே அப்படின்னு பணப்பிரச்சனை தான் அவங்க 2த்துக்கும். ஏன்னா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் அடிமட்ட தொண்டர்கள்ட்ட வேணால் வந்து பார்த்திங்கன்னா இயக்க உணர்வு இருக்கலாம், ஏதோ விவரம் தெரியாமல் விடுதலை புலிகளுக்காக இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்குன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கலாம். கடைகோடியில் இருக்கக்கூடிய போஸ்டர் ஒட்டக்கூடிய அல்லது வேலை செய்யக்கூடிய தொண்டர்களுக்கு வேணால் அந்த சிந்தனை இருக்கலாம். உண்மையிலே இவங்க இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே சாட்டை திருமுருகனுக்கோ சீமானுக்கோ இடும்பனோ கார்த்திக்கோ இன்னும் அங்கே இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் அவங்களுக்கு சித்தாந்த ரீதியான தொடர்போ, சித்தாந்த ரீதி இயக்க விடுதலை புலிகள் மீதான ஒரு பற்றோ அல்லது தமிழ் தேசியத்தின் மீது ஒரு பற்றோ, தமிழ் மக்கள் மீது ஒரு பற்றோ எதுவுமே கிடையாது. முழுக்க பணத்திற்காக மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக இன்றைக்கி நாம் தமிழ் கட்சி மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவானாகவே பேசி கொண்டிருப்பார். சாட்டை திருமணம் வந்து பாஜக ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காரு. சீமானும் பாஜகவுக்கு ஆதரவாக பேசுவார். அப்போ பாஜக சரியாக பணத்தை பெற்று சீமானுக்கு சரியான பங்கீடை கொடுத்ததுனால இருவரும் ஒரே மாதிரி பயணிப்பாங்க. இப்போ இடுமோன கார்த்திக் உள்ளிட்ட பல பேர்கிட்ட வேறு மாதிரியான கருத்துக்கள் வெளிப்படும். ஆனால் சாட்டை திருமுருகன்ட்டையும் சீமான்ட்டையும் ஒரே மாதிரியான கருத்துக்கள் வெளிப்படும். இவர் எனது மாமா நயினார் நாகேந்திரன் இப்போ புதுசாக பாஜகவுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு இல்லையா, எனது மாமா நயினார் நாகேந்திரன் வாழ்த்துக்கள்னு இவர் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, அவருடைய சேனலில் என்ன சொல்லுவார்னா, மாமா நயினார் நாகேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய வெறுப்பு இல்லாதவர், இந்துத்துவா பற்று இல்லாதவர், உண்மையிலே இஸ்லாமியில் மூத்தவர்களை பார்த்தா மாமான்னு சொல்கிறதும், இளையவர்களை பார்த்தா மாப்பிள்ளைன்னு சொல்கிறதும், இனிமேல் அவரை சங்கி குத்துற அவர் மீது குத்த முடியாது, அவர் வந்து மிக நல்லவர் வல்லவர், அவரை வந்து நீங்கள் பாசிஸ்ட்னு சொல்ல முடியாது, அவர் வந்து மிக நேர்மையாக நடக்கக்கூடியவர்னு யார் சொல்கிறா?
சாட்டை துறைமுருகன் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, தன் மாமாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. இப்போ இவர்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்குது. இவங்க 2 பேத்துக்கு மட்டுமே சரியான ஒரு டீலிங் இருக்குது. இதை கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் உணராமல் இருக்காங்க. அல்லது ஒருவேளை உணர்ந்தும் சாட்டை திருமணோட பங்கு பெற்றுக் கொண்டு இனமுடன் கார்த்திக் போன்றவர்கள் சாட்டையிடம் பங்கு பெற்று பங்கு சரியாக வாங்கிட்டு இருக்காங்களான்றது தெரியல. புறம் பணம் தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஆக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமாக எவனா இந்து மதத்தையும் இந்து கடவுளையும் இழிவாக பேசுனா அவனை நம்ம கொலை செய்யணும், கொலை செய்ய கூட இங்கே நம்ம தயங்கக்கூடாது, கொலை செய்வதற்கு தயாராக இருக்கணும்னு சொல்லி மிக மோசமாக அண்ணாமலையை விட மோசமாக, அண்ணாமலை விட இப்படி பேசுறது இல்லை, அண்ணாமலை விட மோசமாக மிக கேவலமாக அர்ஜுன் சம்பத்தை விட மிக கேவலமாக பேசுனப்போ தான் இந்த நயினார் நாகேந்திரன் கொலை செய்ய தயாராக இருக்குன்னு சொன்னவர். இன்னும் சொல்ல போனால் பர்டிகுலராக வைரமுத்து அவருடைய பேரை சொல்லியே வைரமுத்தை ஏன் நம்ம கொலை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டவர் தான் இந்த நயினார் நாகேந்திரன். அப்படியெல்லாம் பேசின பிறகு தான் இவருக்கு அந்த தலைவர் பதவியே கிடச்சிருக்கு. நீங்கள் பாஜக தலைவராகிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்கே இஸ்லாமிய வெறுப்பை ஏற்படுத்தணும், இந்துத்துவாவோட தீவிரமாக அமல்படுத்த முயற்சிக்கணும், நீங்கள் கொலை செய்வதற்கு தயாராக இருக்கணும்னு அறிவிக்கணும். அப்படி அறிவிச்சா தான் பாஜகவுடைய தலைவர் பொறுப்பு கிடைக்கும். இதை பாஜக தலைமை மிக துல்லியமாக கவனித்து பார்த்து இந்த பொறுப்பை அவருக்கு வழங்கியிருக்காங்க. ஆனால் சாட்டை திருமுறை என்ன சொல்கிறான், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வளர்வதற்கு முள்பொறுக்கு வேலையை தான் சீமானும் சாட்டை திருமுறை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ இதுக்கு பின்னாடி வந்து பணம் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நித்யானந்தாவோட வீடியோ வந்து இவர் சாட்டை போட்டிருந்தாரு. அதுக்கு பின்னாடி தான் இந்த அறிக்கை வருது இல்லையா? அப்போ இதுக்கு பின்னாடி இந்த விஷயமும் இருக்குமா? இருக்கும். ஏன்னா நித்யானந்தாட்ட இருக்கக்கூடிய சீமான் மேலே சொல்லணும்னா சூப்பர் ஃபிகரு, வெள்ளக்காரி ஃபிகரெல்லாம் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காண்டாமே அப்படின்னு சொல்லி பேசினவர் சீமான். சாட்டை திருமுறை இந்த இவங்களுடைய உரையாடலே இதுதான், மிக கேவலமாக பேசினவன் தான். அப்போ நித்யானந்த அளவுக்கு போனவன் சாட்டை திரும்ப நித்யானந்த அளவுக்கு போயிருக்கான்னா நித்யானந்தட்ட என்னென்ன வாங்கினா, ஏன் நமக்கு வழங்கலை, நமக்கு கொடுக்கலையே, பங்கு கொடுக்கலையே அப்படின்றத அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையே. பணம் தாங்க பிரச்சனை. பணம், குடி, இன்னும் சொல்லி கேவலமாக அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு தலைவராக இருக்கிறதுக்கோ அல்லது இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கை உறுப்பினராக இருக்கிறதுக்கோ தகுதியற்ற நபர்கள் தான் அந்த 2 பேரும். அந்த கட்சியை தகுதியற்ற கட்சி என்பது வேறு. ஆனால் குறைந்தபட்சம் அதை கூட இப்போ ஒரு இருக்கக்கூடிய ஒரு தொண்டர்களுக்கு தலைமை இருப்பதற்கு இவர்களுக்கு அந்த ஒரு குறைந்தபட்சம் ஒரு நேர்மை இருக்கான்னா நேர்மையற்ற நபர்கள் தான் இவருக்கு 2 பேருமே. அப்போ எவ்வளோ கேவலமாக பேசக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு முட்டு கொடுக்குறாருன்னா பாஜகவிற்கு முள்பொறுக்கும் வேலையை இவர்களும் செய்கிறாங்க. இப்போ அதான் சொல்லலாம், பணம் மட்டும்தான் இவருடைய நோக்கம். இப்போ ஒன்றும் இல்லை, குருமூர்த்தி இருக்கிறாரு. குருமூர்த்தி இன்னைக்கு இப்போ நாம் தமிழ் கட்சியை புகழ்றாரு. குருமூர்த்தி நாம் தமிழ் கட்சியை புகழ்றது மட்டும் இல்லாமல் அதே மேடையில் நாம் தமிழ் அந்த குருமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா மிக மோசமாக விடுதலை புலிகளை பற்றி பார்த்தீங்கன்னா கடத்தல்காரர்கள், பணத்துக்காக ஸ்மக்லிங் பண்ணுறவங்க, இவங்க வந்து முழுக்க ஸ்மக்லிங் பண்ணுறவங்க அப்படின்னு மிக மோசமாக கேவலமாக பதிவு செஞ்சவர் தான் குருமூர்த்தி. அதே குருமூர்த்தி தன்னை பாராட்டும் போது அதற்கு எதிராக அறிக்கை விட்டாரா? ஏன் குருமூர்த்தியை அடிக்கடி போய் சந்திக்கிறாரு? இவரால் சொல்ல முடியுமா? குருமூர்த்தியை அவர் கட்சியில் ஏற்கனவே இருந்த ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒருவரான ஜெகதீஷ் பாண்டியன் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு, குருமூர்த்தியை சந்தித்ததற்கு நான் தான் சாட்சின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா குருமூர்த்தியை சந்திக்கும் போது அவர் உடன் போயிருக்கிறாரு. குருமூர்த்தி தான் இந்த பேரை வாங்கி கொடுத்தது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த பேர் வாங்கி கொடுத்ததும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பெரியாரியத்தை வீழ்த்துவதற்காக. பெரியாரியம் இங்கே வீழ்த்தப்பட்டால் பாஜக வளர்ந்து விடும். இப்போ சங்கிமுத்திரை குத்த முடியாது, நீங்கள் அங்கே பொருத்தி பார்க்கணும். நயினார் நாகேந்திரன் மீது சங்கிமுத்திரை குத்த முடியாதுன்னா பாஜக தமிழ்நாட்டில் புனிதமாகி விடுமா? நயினார் நாகேந்திரன் தலைமை எடுத்தால் பாஜக புனிதமாகி விடுமா? அப்போ எவ்வளவு கேவலமாக பாஜகவை வளர்ப்பதற்கு இங்கே இருந்து அவன் வேலை செய்கிறான். அதுக்கு பேர் நாம் தமிழர் கட்சி. நேரடியாக தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சி எதுன்னா அது பாஜக தான். அதை ஆதரிக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் நேரடியாக தமிழர்களுக்கு எதிரான கட்சி தான். வெளிப்படையாக சொல்லணும்னா நேரடியாக எதிரான கட்சி தான். இப்போ அவனை கட்சியிலேருந்து நீக்கலையே. துரைமுருகன் தவறாக பேசினார், முதலமைச்சர் கட்சி பொறுப்புலேருந்து நீக்கினார். உடனே எல்லாரும் துள்ளி குதிச்சான், நாம் தமிழ் கட்சியான கூட துள்ளி குதிச்சான், அமைச்சர் பொறுப்புலேருந்து நீக்கினான். இப்போ சாட்டை முத்துருவேன் நயினார் நாகேந்திரனை பற்றி இப்படி பேசுனதுக்கும் நித்யானந்தா ஒரு பாலியல் பொறுக்கி நித்யானந்தாவை வந்து வீடியோ வெளியிடுறதும் பாலியல் பொறுக்கி தானே நித்யானந்தா? சீமானை போலவே அவனும் ஒரு பாலியல் பொறுக்கி தானே, அதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? அப்போ இந்த 2 பாலியல் பொறுக்கிகளும் சேர்ந்து இந்த சாட்டை துரைமுருகன் 2 பாலியல் பொறுக்கிகளுக்கும் புரோக்கர் வேலை பார்க்குறவன் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது, புரோக்கர் வேலை பார்க்குறவன் தான். இந்த புரோக்கர் இன்னைக்கு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறான்னா இவனை கட்சி பொறுப்புலேருந்து தூக்கலை, வெறுமனே ஒரு அறிக்கை. இந்த அறிக்கை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு வாங்கினதில் கொஞ்சம் போயிடுச்சுன்னா முடிஞ்சு, இந்த அறிக்கை வந்து காணாமல் போயிடும். எப்போ கட்சியில் சேர்க்குறாரு, எப்போ கட்சியை விட்டு அவனை நீக்கிறாரு, எப்போ பொறுப்புலேருந்து நீக்கிறாருன்னே தெரியாது சாட்டை துரைமுருகனை.
ஏன்னா சீமானுக்கும் சாட்டை திருமணனுக்கும் ஒரு டீலிங் இருக்குது. நிச்சயமாக இந்த டீலிங் அடிப்படையில் இன்னும் வரும் காலங்களில் சீமானை பற்றின, நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி சீமானை பற்றின வீடியோக்கள், ஆடியோக்கள் இனி நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம், கேட்கலாம். இது ஒரு சைடு இருந்தாலும் இந்த குருமூர்த்தி அவர் இன்னொன்று ஒன்று சொல்கிறாரு, நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதா நல்லது, அதான் அவருக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்ட்டு ஓப்பனாகவே இன்றைக்கி வந்து வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காரு. இதையும் சேர்த்து எப்படி சார் புரிஞ்சு? சரியாக சொல்லியிருக்காரு அவர். மிகச்சரியாக வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை நாம் எப்படி கூர்ந்து கவனிக்கிறோமோ அதே போல் குருமூர்த்தி கூர்ந்து கவனிச்சிருக்கிறாரு. அதனால தான் அவருக்கு கூர்ந்து கவனித்தது மட்டும் இல்லை, அவருக்கு நாம் தமிழர் கட்சின்ற பேரை வாங்கி கொடுத்தது, இவர் தொடர்ச்சியாக பேசுகிறது, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவர் சாட்டை திருமணம் முட்டு கொடுக்குறது, அப்போ குருமூர்த்தி இப்படி பேசுவது, ஏதோ பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு அழிவு சக்தி கிடையாது, ஒரு தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சி கிடையாது, தமிழர்களுக்கு எதிரான கட்சி கிடையாது, அதோடு இணைஞ்சு நீங்கள் வேலை செய்யலாம், தமிழ் தேசியத்துக்கு உதவுன்ற மாதிரி கூட நாளைக்கு பேசுவாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. தமிழ் தேசியத்துக்கு உதவுன்னு கூட குருமூர்த்தி சொல்லுவார். இவரே சீமானே சொல்லுவார், பாஜக தமிழ் தேசியத்துக்கு உதவ போகிறது, இந்த கூமுட்டை பயில கீழே வந்து விசடிப்பான். நாம் தமிழ் கூமுட்டை பயில இருக்காங்கல்ல, எதுக்கு எடுத்தாலும் கை தட்டுறான் பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறான் பாருங்கப்பா, அந்த பேட்டி தரும்போது எதுக்கு எடுத்தாலும் பின்னாடி இருந்து சிரிக்கிறான் பாருங்க, இவனும் சிரிப்பான், இவனும் கை தட்டுவான், அவனும் கை தட்டுவான். தமிழ் தேசியம் அமைப்பதற்கு பாஜக உதவும் சொன்னா கூட கை தட்டுவாங்க. தனியீழம் அமைப்பதற்கு பாஜக உதவுன்னு சொன்னாலும் கை தட்டுக்கு தயாராக இருக்கான். ஏன்னா அவங்க அதே முட்டாள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈழத்தாயின் ஜெயலலிதாவை சொல்லும்போது, இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு சொல்லும்போது கைத்தட்டின பசங்க தான். அரசியல் வாசிப்பற்ற அறிவற்ற ஒரு கூமுட்டை கூட்டத்தை தான் நாம் தமிழர் கட்சியில் அவர் ஈடுபடுத்தியிருக்கிறான்றத குருமூர்த்திக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இனியும் காலம் தாழ்த்தாதீங்க, உங்கள் நாம் தமிழர் கட்சி தோழர்கள்லாம் ராம் தமிழர் கட்சிகளாக மாறிட்டாங்க, நீங்கள் தைரியமாக தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வைங்க, இதனால் உங்களுக்கு வந்து அந்த 8 லட்சம் வாக்கு வந்து பின்னடைவு ஏற்படாது அப்படின்னு ஒரு ஆலோசனையை வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இன்றைக்கி வந்து குருமூர்த்தி தர்றாரு. இது நாம் என்ன சொல்கிறோம்னா, சீமான் வந்து கூட்டணிலாம் வைக்க வேணாம், நயினார் நாகேந்திரருக்கு பதிலாக பாஜகவுடைய தலைவராக சீமான் வரட்டும், நேருக்கு நேரம் மோதுவோம். ஏன் துரோகம் பண்ணுற? நாம் தமிழர் கட்சின்ற பேரில் தமிழர்களுக்கு எதுக்கு துரோகம் பண்ணுற, தமிழ்நாட்டுக்கு எதுக்கு துரோகம் பண்ணுற? நேரடியாக இறங்கு, நீங்கள் நாங்களாம் மோதி பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய அம்பேத்கர் பெரியாரிஸ்டுகள், நீ பாஜக தலைவராகு, நாங்கள் இன்னும் உன்னை பார்த்துக்கிறோம், ஏற்கனவே மக்கள்கிட்ட உன்னை நாங்கள் அம்பலப்படுத்தியிருக்கோம். இந்த அறிவற்ற கூட்டங்கள் மட்டும்தான், ராம் தமிழர்களுக்கு மட்டும்தான் உன் பின்னாடி நிற்கிறான், அவனையும் தெளிய வைப்போம், அவனுக்கு புத்தி போட்டுவான், அவனுக்கு புத்தி வர வைப்போம். நீ கொஞ்ச நாளில் உன்னுடைய அந்தரங்க வீடியோக்கள் அவன் சாட்டை வெளியிடும் போது அதில் 10 பேர் போயிடுவான். எப்படி ஜெகதீஷ் பாண்டியன் போன்றவர்கள் ஓரளவுக்கு ஒன்று வெளியே போனாங்களோ அது மாதிரி இந்த நபர்களும் வெளியே இருப்பாங்க. முழுக்க குருமூர்த்தி கூட்டணி வைப்பு சொன்னதை விட பாஜகவுடைய தலைவராகவே சீமான் மாறினால் நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கோம், எதிர்க்கவும் தயாராக இருக்கோம். குருமூர்த்தி மட்டும் இல்லை, சவுக்கு சங்கர் இருக்கார்ல, சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளுக்கு அப்பால்னு ஒரு புத்தகம் வெளியிட்டார். அப்படி புத்தகம் வெளியிடும்போது அவர் உடன் இருந்து அதை புகழ்ந்து பேசினவர் தான் சவுக்கு சங்கர். ஆனால் சவுக்கு சங்கரை பற்றி என்ன பேசினார் இவர்? சவுக்கு சங்கர் என் தம்பி, அவனை நான் ஆதரிப்பேன்னு சொன்னவர் தான். புரிஞ்சுட்டீங்களா? இங்கே இருக்கக்கூடிய பச்சைமுத்து போன்றவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளுக்கு எதிரான ஆடியோ வெளியீட்டு சில வேலையெல்லாம் செஞ்சவர். அவருக்கும் ஆதரவாக இன்னும் பெருந்தமிழர்னு சொல்லுவார், தமிழ் மகன் சொல்லுவார், பெருந்தமிழ் மகன்வார். இங்கே இருக்கக்கூடிய கந்துவட்டி தலைவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தமிழர்கள். இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்ன்ற பேரில் மணல் கொள்ளை அடிக்கிறவனை பூரா வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து முழுக்க என்ன பேசுவான்னா, தமிழ்நாட்டு வளங்கள் சுரண்டுறாங்கன்னு வாங்க. இங்கே வைகுண்டராஜ மாதிரி ஆட்களை வந்து தமிழர்களுடைய பெருந்தமிழர்கள்னு சொல்லுவார். இவர்களை வந்து முழுக்க பணத்திற்காக தான், பணம் சேர்ப்பதற்கு தான் நாம் தமிழர் கட்சி வளர்த்துட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கோ தமிழ் தேசியத்திற்கோ தமிழர்களுக்காகவோ தமிழ் மொழிக்காகவோ இதுவரை எதுவுமே செய்யலை. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிராக பேசுகிறாரு, ஊடகங்கள் எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்கிறாரா தவிர கண்டித்து பேசியிருக்கிறாரா? சீமான் கண்டித்து பேசுறதுக்கு தயாராக இருக்கிறாரா? பேச மாட்டார். ஏன்னா முழுக்க குருமூர்த்தி சொன்னதை போல் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு சரியான நபராக சீமான் இருப்பதால் பாஜகவின் தலைவராகவே சீமான் வர வேண்டும் என்பதை நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்கிறோம். ஓகே, நன்றி சார். நன்றி.